ஆனா எந்த ஊர் வியாபாரி? சித்தாமட்டை. எவ்வளவு மாடுகள் நீங்க கொண்டு வந்தீங்க? ரெண்டு மாடு கொண்டு வந்தோம் சார். சரி, 2 மாடை பத்தி சொல்லுங்க. என்னென்ன, அது என்ன ரகம், எப்படிப்பட்ட மாடு? மாடு நல்ல செவல மரம் சார். சரி, மாடு சார். ரெண்டாவது ஈத்து. சரி, கறவை 11 லிட்டர் வரும் சார். 11 காலையில சாயங்காலமா. விலை 40 ரூபா சொல்லி 37 ரூபா சொன்னா சார். 37 வரைக்கும் வந்திருக்கா? சரி, கேக்குறவங்க 33 கேக்குறா, 35னா கொடுக்கலாம் இருக்கோம் சார். 35னா கையில கொடுத்துறலாம் சார். வாங்குறவங்களுக்கு ஒரு என்ன லாபம் இருக்கும் இந்த மாட்டை வாங்கினா? வாங்குறவங்களுக்கு பால் பிச்சுற அளவுக்கு லாபம் சார். விக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சென்னையில வித்தாண்டா 60-70 ரூபாய்க்கு விற்பாங்க சார். சென்னை வந்துச்சுன்னா அவ்வளவு போயிரும். 70 ரூபாய்க்கு விற்கும் சார். நல்ல ஜாதி மாடு சார். இது கச்சாப்புல சார். செவல மரம். கச்சாப்புன்றது வந்து காரி மரம் தான் கச்சாப்பு வரும். செவல மரம். இன்னைக்கு வரத்து எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வரத்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிலவரம் கம்மி இல்லாம இருக்கு சார். அப்படியா? சரி, இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க. அது வாடு 30 நேரத்துக்கு வாங்கினா சார். சரி, பிடிச்சு பாருங்க. 30 நேரத்துக்கு வாங்கினா 24,000 கேக்குறா சார். வாங்கினதோட குறைச்சில கேக்குறா சார். நாங்க ஒரு 27 ரூபா கூட கொடுக்கலாம் இருக்கோம் சார். 27 பால் கறந்து பால் ஒரு 4-3-7 வரும் சார். 7. சரி, ஈத்து 4வது ஈத்து சார். 4வது ஈத்துனா எவ்வளவு ஈத்துக்கு நம்ம வச்சு வளர்த்துக்கலாம்? இன்னும் 2 ஈத்துக்கு வைக்கலாம் சார். நீங்க இப்ப வியாபாரம் உங்களுக்கு பரவாயில்லையா? அப்படி வியாபாரம் கொஞ்சம் பரவாயில்ல சார். பாக்குறதுக்கே நல்ல அம்சமா இருக்கு. விலை என்ன? 40 ரூபா. 40,000. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? காலக்கண்ணு. 40,000 சொல்லிட்டு இருக்கீங்க. பால்லாம் எவ்வளவு இருக்கும்? பால் 13 இருக்கு. 3வது ஈத்து 13 லிட்டர் பால். 40,000 விலை. கண்ணு காலக்கண்ணு. சரி, எது வரைக்கும் கேட்டிருக்காங்க? 33 வரைக்கும் கேட்டிருக்காங்க. 33 வரைக்கும் கேட்டிருக்காங்கன்னா அப்ப இதுக்கு அப்புறம் இன்னொரு விலை சொல்லுங்க. இந்த விலை வந்தா கையில கொடுத்துரும் அப்படின்னா 35னா கையில கொடுத்துடலாம். நல்ல குணமான மாடு தானா? யார் வேணாலும் கத்துக்கலாமா? இல்ல கால அணைக்கணுமா? 6 வேணாலும் கறக்கலாம். நல்ல அம்சமா இருக்கு. இது என்ன ரகம்? இது தர்பாருக்குன்னு என்ன ஒரு சிறப்புன்னா என்னென்ன இருக்கும்? எல்லாத்துக்கும் தாங்க. என்னன்னா எல்லாம் கண்ணுக்குட்டி சின்ன கண்ணுக்குட்டியா வாங்கின மாதிரி இருக்கு. சின்ன கண்டாலும் கொஞ்சம் நல்லா கண்டனே. ஜாதி கண்டாரு. கண்ணுக்குட்டி வாங்குறதுல என்னெல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்கினீங்க? கண்ணு இந்த சொல்லி நடுமை இருக்கணும்னே. சரி, ரைட். வேற நெத்தியில பல்ல இருக்கணும்னே. பல்ல இருக்கா? பல்ல இருக்குல்ல. ஆமா இருக்கு. காம்படி முன்னாடி காம்பு. 4 காம்பு ஒண்ணு சொன்னா இருக்கணும்னே. ஓ, அப்படி இருக்கணும். நல்ல ஜாதி கண்டுனே. பார்த்து வாங்கியாச்சு. சரி, எவ்வளவு சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? இது 9 ரூபா சொன்னாங்கண்ணே. நான் 6,000 தான் வாங்கிருக்கேன். 9 சொன்னது 6,500. ஆமாண்ணே. எல்லாரும் இந்த பெருசா கொஞ்சம் பால் கறக்குறாப்புல வாங்குவாங்க. நீங்க சின்னதா வாங்கிருக்கீங்க. பட்ஜெட் தரக்கல. நான் வந்து கூலி வேலைக்கு போய் என்னத்தோ கொஞ்சம் சிறு சேர்த்து வச்சு என்னத்தோ வாங்கியிருக்கேன். அது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பெரு கொண்டவங்க, தோட்டத்துக்கால விடுறவங்க, அவங்க வந்து கொஞ்சம் கூட குறைய வாங்குவாங்க. நம்ம இருக்கிற காசுக்கு தந்தாப்ல நம்ம காசு. இது இன்னும் பருவத்துக்கு வர்றதுக்குனால ரொம்ப நாள் ஆகுமா இல்லையா? அப்படி இல்ல, வளர்க்குற முறை இருக்குனே. நல்லா வளர்த்தோம்னா அடுத்த வருஷம் பல மாடு போட்டுரும். சாமி, ஒரு மாடு வாங்கியாச்சு. என்ன மாடு? இந்த மாடு தானா? கண்ணுக்குட்டி இல்லனே, சென்னை 5 மாசம். 5 மாசம் சென்னை. அதெல்லாம் எப்படி செக் பண்றீங்க? 5 மாசம் சென்னை அவங்க சொன்னதை நீங்க நம்பிட்டீங்களா? எப்படி? மாடு பார்த்தாலே தெரியும். எப்படி அதை செஞ்சு காட்டுங்க. பால் ஒதுக்கி போடும். காட்டுங்கய்யா. மாடு வாழை ஒதுக்கி போடும். ஓஹோ, இந்த சைடு ஒதுங்கி கிடக்கு. இது வந்து சென்னை. சரி, ரைட். இது அவங்க சொல்றத நம்ம நம்பியாச்சு. எத்தனை மாசம்ன்றத எப்படி கணிப்பி? 3 மாசம், 4 மாசம். அது எப்படி நம்ம உறுதிப்படுத்துறது? 4 மாசம் சொல்றது. 3 மாசம் நம்பிக்கையான இதுதான். இது எத்தனாவது ஈத்து? பால் எப்படி இருக்கும்னு இருக்காங்க. என்ன எல்லாம் பார்த்து வாங்குனீங்க? 3வது ஈத்து. அவங்க சொன்னதை இது பண்ணிட்டீங்களா? நீங்க பார்த்தா தெரியுமா? பல்ல புடிச்சு பார்த்தா 3வது ஈத்து. 3 ஈத்து 4 ஈத்து தெரியும். எப்படி 3வது ஈத்துன்னா பல்லுலாம் எப்படி இருக்கும்? ஓஹோ, பால்லாம் எவ்வளவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? பால் ஒரு 7 லிட்டர் சொல்லிருக்காப்ல. 7 லிட்டர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 6 லிட்டர் நாங்க கணிப்பு வாங்கி. நீங்க கணிச்சது ஒரு 6 லிட்டர். சரி, என்ன விலை சொன்னாங்க? எப்படி விலை குறைச்சிங்க? 35,000 சொன்னாப்ல. சரி, அது பூரா கீழாட்டா. சரி, இல்லைன்ட்டாப்ல. முடிஞ்ச 28,500. 28,500 விலை. எதிர்பார்த்த விலை தானா? சரிதானா? நல்ல விலை தானா? மதுரை மாவட்டம் அதல. சரி, எவ்வளவு மாடுகள் இன்னைக்கு கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு மாடு 2 மாடு கொண்டு வந்தான். சரி, இந்த மாடுகள் மாடு விட்டா ஒரு மாடு வாங்கினான். இதை வாங்கிருக்கீங்க. 2 மாடை கொடுத்தாச்சு. சரி, இந்த மாட்டை பத்தி சொல்லுங்களேன். இந்த மாடு வந்து எச்சப்பு மர. சரி, பால்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ஒரு 10 லிட்டர் சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க எதிர்பார்க்கறது ஒரு 8 லிட்டர் பேச்சேன். எதிர்பார்க்க. கண்ணுக்குட்டி இருக்கா இல்லையா? கண்டுக்குட்டி இல்ல, கிடையாது. கை வளங்க. ஏன் ஹெச்எப் தேர்ந்தெடுத்து வாங்குறீங்க? ஹெச்எப் வந்து எப்பயுமே பால் இதை காட்டி பீச்சு நல்லா பீச்சு சொன்னேன்.
பிசினஸ் ரீதியா வளர்க்கணும்னா ஹெச்எப் தான் லாய்க். ஹெச்எப் தான் லாய்க். சரி, இதெல்லாம் எத்தனாவது ஈத்து மாடு இருக்கும்? இது ஒரு 5-6 ஈத்து இருக்குங்க. 6 ஈத்து இருக்கும். 5-6. சரி, இது மாடு எவ்வளவு வளர்க்குறீங்க வீட்டுல? மாடு நம்மகிட்ட ஒரு 4-5 மாடு இருக்கு கிடக்கு. சரி, இதோட சேர்த்து வாங்கிட்டு அதோட எதுவும் போய் விடுவோம். இந்த மாடை வாங்கிச்சுல நீங்க என்னெல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்குனீங்க? இந்த சுழி சுத்தம் பல்லு சுழினா என்னதெல்லாம் பாத்தீங்க? மெயினான சுழி அசச்சுழி. சுழி அங்க எல்லா குறையெலும்பு பார்க்கணும். ஓ, இதை பார்க்கணும்னா எலும்பு குறையலும்னா என்னது புரியல? இது எலும்பு வந்து முழுசா இருக்காது. சரி, வாயிலா இருக்கும். ஓ, அப்படியே மாடு இருக்கு. அப்படி மாடு அதையும் செக் பண்ணி வாங்கணும். சரி, இந்த மாட்டுல சொன்ன விலையில இருந்து எவ்வளவு குறைச்சிங்க? அவங்க ஒரு 37,000 ரூபாய் சொன்னாங்க. சரி, நாங்க ஒரு 24,000 வாங்கிருக்கோம். 24,000 ரூபாய்க்கு ஒரு ஹெச்எப் மாடு வாங்கியிருக்காங்க. பால்லாம் எவ்வளவு சொன்னாங்க? அதான் 10 லிட்டர் சொன்னாரு. சரி, 8 லிட்டர் வரும். 8 லிட்டர் இருக்கும். 24,000. 25 ரூபா சொன்னேன். 25,000 சொல்ற விலை. கொஞ்சம் 25,000 சொல்லி அவங்க 20 ரூபாய் கீழே ஒரு ஆள் 20 ரூபாய்க்கு கேட்டாங்க. 21 வரைக்கும் வந்துட்டு. ஆமா, 25 சொன்னதை 21ன்னா பரவாயில்ல, நெருக்கி வந்துட்டேன். விட்டுட்டீங்களா விடலையா? அப்ப எவ்வளவு வந்தா விடுவீங்க? 22 ரூபா கொடுத்து 22,000 ரூபாயில தான் கிடக்கு. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? கண்டு பொட்டை கண்டு போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? போட்டு ஒரு 3 மாசம் வரும். 3 மாசம் இருக்கும். 22ன்னா கொடுத்துடலாம். ஆமா, பால் எவ்வளவு இருக்கும்னு சொல்றீங்க? பால் 2 ஒரு 7 லிட்டர் பால் வரும். நீங்க சொல்றது? ஆமா, 7 லிட்டர் பால். சரி, ஈத்து? ஈத்து 3ஆம் ஈத்து வரும். 3வது ஈத்து. இந்த 3வது ஈத்துல நம்ம எப்படி வச்சு வளர்த்துக்கலாம்? எவ்வளவு நாள் கறந்து விட்டு என்ன கண்டு போல வச்சது நம்ம பாலை கறந்து என்னைக்கு நாள் வித்துக்கலாம். சரி, இதோட இந்த மாடோட சிறப்புன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? சிறப்புனா மாடு இப்ப வந்து சாப்பாடு இல்லாம இருக்கு. இறை பத்தாது. இறை பத்தாது. இறை ஏத்தணும்னா நல்லா இறை வச்சு அதெல்லாம் பால் 10 லிட்டர் கறக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. இன்னைக்கு மோசமா இருக்கு. கடைசி சந்தல்ல மோசமா இருக்கீங்க. நல்லா இல்ல இன்னைக்கு. கடைசி கழிவு மாதிரி இருக்கு. அப்படியா? 30,000 சொல்றாரு. 30,000. கண்ணுக்குட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். 20 நாள் ஆகுது. 20 நாள் கண்ணுக்குட்டி. என்ன பொட்டை கண்ணுக்குட்டியா கடாவா? பொட்டை கண்ணுக்குட்டி. இது ஈத்து? ஈத்து 2வது ஈத்து பொட்டை கண்ணுக்குட்டி. பால் 8 லிட்டர் வருது. 8 லிட்டர். சரி, விலை வந்து 33. 30 ரூபா சொல்லாங்க. 22 ரூபாய் கேக்குறாங்க அவங்க. 30 ரூபா சொன்னதா? 22 கேக்குறாங்க. 22 குடுக்குற விலை. குடுக்குற 23 கொடுக்கலாம் பாக்குறாரு. 23ன்னா கையில கொடுத்துடலாம். 23. ஒரு வீட்டு தேவைக்கு அம்சமா இருக்கும். ஆமா. இதோட சிறப்பு சொல்லுங்க. இந்த மாட்டோட சிறப்பு நல்லா இருக்கு. பால் கொல கொலன்னு திக்கா இருக்கு. பிள்ளைகளுக்கு வீட்டு பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கு. நல்ல மேட்சலுக்கு போற மாடுங்க. செலவு கம்மி நமக்கு. ஆமா, செலவு கம்மியா இருக்கு. பால் நல்லா திக்கா இருக்கு. நீங்க 4 மாடு கொண்டு வந்த மாடை பத்தி எல்லாம் சொல்லுங்க. இருக்கா பால் எவ்வளவு? கண்ணுக்குட்டி இல்லனே, பால் வத்த பால் தான். சரி, சென்னையா இருக்கா? அப்போ அது செனை இல்ல. மாடு 14 ரூபாய்க்கு கொடுத்தோமே. 14 ரூபாய்க்கு கொடுத்துட்டீங்க. 19 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 14 ரூபாய்க்கு கொடுத்தோம். ஏப்பா, நட்டத்துல கையில வியாபாரம் பண்றீங்க. என்னென்ன பண்றது? போட்டாமா இது பண்ணிக்க இருக்க முடியாது இல்லனே. சரி, இன்னைக்கு அப்ப உங்களுக்கு வியாபாரம் சரியில்லை. இன்னைக்கு வியாபாரம் சரியில்லனே. வரத்து எப்படி? விற்பனை எப்படி? நல்லா இருந்துச்சு. நீங்க எப்படி கொண்டு வந்தீங்களா வாங்க வந்தீங்களா? விக்க வந்தோம். வித்தாச்சா? எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 4 மட்டும் வந்தோம். நல்ல விலைக்கு வித்தாச்சா? இதான கடைசி சந்தை இந்த வருஷத்தோட? புது வருஷம். ஆனா இது கிர் டைப்ல வருமோ? சொல்லுங்க. பொட்டை கண்ணுக்குட்டி கிர்ரு. என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? இது 15,000 சொல்லி 11,500 ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க. 11,500. ஆமா, இதெல்லாம் பருவத்துக்கு வர்றதுக்கு வளர்ப்புக்கு சூப்பர் கண்டு நல்லா இருக்கும். ஆமா, இதெல்லாம் பருவத்துக்கு சென பருவத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆகும். எல்லாரும் இந்த சென மாடு பால் மாடையே வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி குட்டியை வாங்க மாட்டேங்காங்க, லேட் ஆகும் சொல்லி. நீங்க இதை வாங்கிருக்கீங்க? வளர்க்குறவங்க வாங்கி வந்து வளர்க்கறதுதான். கை கண்டு வாங்குறதுக்குன்னு நம்ம புதுசா பிரியப்பட்டு வாங்கி ஆரம்பத்துல மாடை பாத்துக்கிற முடியாதுல்ல. பெரிய மாடை அணு இல்லாதவங்க வளர்க்க மாட்டாங்க. அதனால கண்டுல இருந்து வாங்கி வளர்க்கறது. ஏன் நம்ம சைடுல உள்ள மாடை விட இது என்ன டிஃபரெண்ட்? பால் சேர்த்து கறக்கும். மாடு முரட்டு மாடா வரும். ஆமா, நாட்டு மாட்டு சத்து இருக்கும். பசு மாட்டோட பால் மாடு, இந்த மாட்டு பால் வந்து சத்து நல்லா இருக்கும். ஆமா. சரி, விலை எல்லாம் சரிதானா? வாங்கின விலை 11 பரவாயில்ல. மதுரை மாவட்டம் எலுமல பேரூர் தாலுகா உசனப்பட்டி தொகுதி. சரி, ரைட். இது ஒரு 6 கொண்டு வந்தோம். சரி, 6ல 10 கண்ணு கொண்டு வந்தோம். 6ன்னா எல்லாமே ஹெச்எப் இருக்கு. பூரா எச்சப் கொண்டுதான். எச்சப் கொண்டுதான். ஆமா. சரி, இந்த இது தரத்தை பத்தி சொல்லுங்க. சென்னையா இருக்கா? பால் கறந்துகிட்டு இருக்கா? ஒண்ணு சென்ட்ரலா இருக்குது, சென்னையா இருக்கு. சரி, இவரு இது இப்பதான் காலைக்கு சேர்த்திருக்கு. இது 52 சொன்னோம். 52 பால் கறந்தா எவ்வளவு கறக்கும்? நீங்க சொல்ற ஒரு ஆள் கேட்டாங்க. ஒரு 20 கறக்கும். 20 கறக்கும். 20 கறக்கும், 10 கறக்கும். சரி, 52 சொன்னீங்கன்னா இது வரைக்கும் கேள்வி வந்திருக்கு. கேள்வி 41 கேள்வி. சரி,
விட்டாச்சா விடலையா? இன்னும் விடல, இன்னும் கட்டல விடல. 41 வரைக்கும் வந்திருக்குன்னா அப்ப இதுக்கு மேல எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? இன்னும் ஒரு 5 ரூபா பாக்குறோம். 46 கொடுப்போம். 46னா கொடுத்துடலாம். இவங்கள சொல்லுங்க. அவங்க 52 சொல்றோம். 52 சொல்லி 45 கேள்வி. 45 கேள்வி. ஒரு 47னா விட்டுறலாமா? 47னா விடலாம். விடலாம். இந்த ஹெச்எப்போட சிறப்பு சொல்லுங்க. நீங்க ஹெச்எப்பா கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, ஊரை கெச்ச மாட்டேன். இது எப்படி வளர்த்தா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்? நல்ல லாபம் கிடைக்கும். வளர்த்தா நல்ல லாபம் கிடைக்கும். பால் அதிக லாபம் கிடைக்கும். லட்சத்துக்கு மேல விற்கும். பெருவட்ட ஆயிட்டுனா பெருவட்ட ஆயிடுச்சா லட்சத்துக்கு மேல. நீங்க வியாபாரம் பரவாயில்லையா? ஓரளவுக்கு பொதுவா இருக்கு. மோசம் இல்ல. 5-6 மாடு கொண்டு வந்தான். சரி, வியாபாரம் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு. 5-6 மாடு போட்டாச்சா? எப்படி புத்தாச்சு? எதிர்பார்த்த விலை இல்ல. இந்த சந்தையில ஒரு சம்சாரிகள் மாடு வாங்கணும்னா எவ்வளவு கொண்டு வந்தா வாங்கிக்கலாம் வீட்டு தேவைக்கு? இது வரைக்கும் ஒரு 20,000 25,000 கொண்டு வரலாம். அவ்வளவு வந்தாலே வாங்கிக்கலாம். குறைஞ்ச லோ பட்ஜெட் வாங்கிக்கலாம். விலை இல்ல, 2 மாசம் விலை இல்ல. 25,000 நல்ல மாடு வாங்கலாம். கடைசி சந்தை எப்படி இருக்கு இன்னைக்கு? கடைசி சந்தை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. எதிர்பார்த்த விலை இல்ல. சம்சாரி தேனி மாவட்டம் சேவல்தவர் மையம். சரி, 3 மாடு இருக்கு. நம்ம கொண்டு வந்த மாடு 11 மாடுண்ணே. சரி, எல்லாத்தையும் போட்டாச்சா? இன்னும் 3 கிடக்கா? எல்லாம் கொடுத்தாச்சுண்ணே. சரி, இந்த 3 பத்தி சொல்லுங்க. நல்ல ஹெச்எப் ஒரிஜினல் பிரீட் மாதிரி இருக்க. ஒரிஜினல் ஹெச்எப் பிரீடுண்ணே. சரி, ஒரிஜினல் ஹெச்எப் பிரீடு. தலையத்து மாதிரி இருக்கு. தலையத்துல கண்டுண்ணே. இது 2 பல்லு, இது 2 பல்லுண்ணே. ஒரு பல்லு போட்டுருக்குண்ணே. ரைட்டு. என்ன விலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன விலை சொல்றீங்க? ஆனா அது 51 ரூபா சொல்லுச்சுண்ணா. 51 பக்கத்துல வைங்க. 51 ரூபா சொல்லுச்சுண்ணா அது. சரி, கேள்வி எது வரைக்கும் வந்திருக்கு? கேள்வி 47 வரைக்கும் வந்திருக்குண்ணா. வந்திருக்கு. இதெல்லாம் பால் கறந்தா எவ்வளவு கறக்கும்? பால் கறந்தா ஒரு 10 கறக்கும்ண்ணா. 20? ஆமா, காலையில 10 நைட்டு 10 கறக்கும்ண்ணா. சரி, இது விலை வந்தா இன்னும் விலை வந்தா கொடுத்துரும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? ஆனா ஒரு 48 ரூபா வந்தா கொடுத்துருவோம்ண்ணா. 48 வந்தால் கையில கொடுத்துடலாம். ஆமாண்ணா. நெக்ஸ்ட் அடுத்து அது பாருங்க. சொல்ற விலை கேள்வி. ஆனா அது 55 சொல்லுச்சுங்கண்ணா. சரி, ஒரு 49 ரூபா கொடுத்துடலாம்ண்ணா. 49னா கையில கொடுத்துடலாம். அது ஆனா அது 65 சொல்லுச்சுங்கண்ணா. சரி, கடைசி முடிவு 60 ரூபா கொடுத்துடலாம். 60னா கையில கொடுத்துடலாம். சரி, இன்னைக்கு எப்படி இருக்கு வியாபாரம்? எப்படி இருக்கு உங்களுக்கு? வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப மந்தமா இருக்குண்ணா. மந்தமா இருக்கு. லாபம் கம்மிண்ணா. எதிர்பார்த்தது வந்து எட்டி கேட்கல. ஆமா, வியாபாரிக்குள்ள மாடு கை போறதுனால மாடு விலை ரொம்ப சம்பளா போகுது. இந்த சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தால் மாடு வாங்கலாம்? என்ன? ஏன்னா காலையில ஒரு 4 மணியே போல வந்தீங்கன்னா மாடு வாங்கலாம்ண்ணா. 4 மணிக்கு வந்துடணும். 4 மணிக்கு வந்து மாடுகள் என்னென்ன மாடுகள் வரும்? எவ்வளவு மாடுகள் வரும்? எச்சப்பு, கரும்போரு, கருப்பு சட்டை, காரி சட்டை. சரி, இப்படி மாடு வரும்ண்ணா. எல்லாம் வரும். ஒரு 4-5 மணிக்கு வந்தால் சந்தையில வாங்கிக்கலாம். 4-5 மணிக்கு வந்தா மாடு கன்ஃபார்மா மாடு வாங்கிக்கலாம். சொல்லுங்க, எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? மாடு 12 மாடு கொண்டு வந்தோம்னே. சரி, என்னென்ன ரகத்துல எல்லாம் கொண்டு வந்தீங்க? என்னென்ன ரகத்துல எல்லாம் கொண்டு வந்தீங்க? எல்லா மாடு, கறி மாடு, பால் மாடு, புறா மாடு கொண்டு வந்தோம்னே. சரி, பால் மாடு 5 மாடுனே. சரி, இது கறி மாடு 4 மாடுனே. அது ஒரு 3 கண்டு இருந்துச்சு. சரி, இப்ப எல்லாத்தையும் வித்தாச்சு. இது மட்டும் கிடக்கு. மட்டும் இருக்குனே. ஒரு இந்த பொடி கண்டு இருக்குனே, அந்த ஒரு மாடு. சரி, இது என்ன சொல்றீங்க? இது என்ன? இது வந்து 9 ரூபா சொன்னோம்னே. சரி, கேள்வி 6 ரூபாய்க்கு கேக்குறாங்கனே. குடுக்குற விலை? குடுக்குறது 7 ரூபானா கொடுத்துடலாம். 7 ரூபானா கையில கொடுத்துடலாம். இது பொட்டக்கண்ணு தானே? பொட்டக்கண்டு தானே. பொட்டக்கண்ணு நல்ல சாதி பொறுப்பான கண்டுனே. சரி, 7 ரூபானா கொடுத்துடலாம். இந்த மாட்டை காமிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாண்ணே. இது என்ன ரகத்துல வருது? மாடு வந்து தர்பார் கிராஸ்னே. சிந்து கிராஸ்னு சொல்லுவாங்க. சிந்து கிராஸ். ஆமாண்ணே. ரைட். நல்ல அருமையா அடக்கமா இருக்கு. 5 லிட்டர் பால் கறக்குதுனே. சரி, நல்ல மாடுனே. 5 லிட்டர் பால். ஈத்து எத்தனாவது ஈத்து? கண்ணு இருக்கா இல்லையா? 2ஆம் ஈத்துனே. 2ஆம் ஈத்துனே. கை தடவனே கண்டு இல்ல. சித்து மாடு. நல்ல ஆமா, நல்ல மாடு. மாடு வீட்டு கறக்காமான மாடுனே. என்ன விலை சொல்றீங்க? 35 ரூபா சொல்லுச்சுனே. 20 ரூபாய்க்கு கேக்குறாங்கனே. பால் மாடு விற்பனை இல்ல. சரி, 20 ரூபாய்க்கு கேட்டாங்கன்னா அப்ப குடுக்குற விலை என்ன விலை? குடுக்குற விலை ஒரு 25-26னா கொடுத்துடலாம். 25னா கையில கொடுத்துடலாம். இன்னைக்கு மாடுகள் வரத்தெல்லாம் எப்படி இருக்கு? கடைசி சந்தை மாடுக வரலனே. ஆனா விற்பனை இல்லனே. விற்பனை கம்மியா இருக்கு. விற்பனை இல்ல, மாடு வரத்தும் கம்மி. மாடு வரத்தும் கம்மியா இருக்கு. உள்ளூர் தான், வாடிப்பட்டி. வாங்க வந்தீங்களா விக்க வந்தீங்களா? விக்க வந்தான். சரி, இது ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்களா? ஒரு மாடு தான் வந்திருக்கு. இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க. இது என்ன ரகம்? கண்ணு இருக்கா? கண்ணு இல்லையா? பால் எவ்வளவு? பால் வந்து 8 லிட்டர் பால் இருக்கு. 8 லிட்டர். காலையில 8 லிட்டர். கண்ணு இருக்கா இல்லையா? கண்டு இல்ல. ஆமா. சரி, ஈத்து எத்தனாவது ஈத்து? 4ஆவது ஈத்து. 4ஆவது ஈத்து. ரேட் 22 ரூபா சொல்றான். 20 ரூபானா கொடுத்துருவான். 25 சொல்லுதீரா? ஆமா. 25 சொல்லி 20 ரூபானா கையில கொடுத்துடலாம். கொடுத்துருவேன். கேள்வி எது வரைக்கும் வந்திருக்கு? 21 ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க.
இருக்கு